கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 130 சங்கீதம் முதலாவது வசனம். Psalm 130 verse 1. 130 சங்கீதம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 131. ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, போதும். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே அவர் எழுதியிருக்கிறார். பலவிதமான பாதைகள் தாவீது போன சூழ்நிலை. தாவீது ஈசாயினுடைய மகன் என்று நமக்கு தெரியும். யூத வம்சத்திலே 8வது மகனாக அவர் பிறந்தார். தெரியாத படிச்சிருப்பீங்க, நான் சொல்ல நேரமில்லை. அதனால 8th சைல்டு, 8வது பிள்ளைக்கு யூத குலத்தில் யூத வம்சத்திலே எந்த விதமான ஒரு மரியாதையும் கிடையாது, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஏதோ அந்த பிள்ளை சபிக்கப்பட்ட பிள்ளை போல வளர்ப்பார்கள். நீங்கள் அந்த சம்பவத்தை ரெஃபரன்ஸோட பைபிளில் இல்லை, அது ஹிஸ்ட்ரியில் சம்பந்தமாக காணப்படுகிறது. அதனால்தான் சிறு வயதிலிருந்தே அந்த தாவீது வனாந்தரத்திலே இருந்தான். அந்த அளவுக்கு வீட்டில் இருந்தான் நீங்கள் வாசிக்க முடியாது. மற்ற பிள்ளைகள், அண்ணன்மார்கள், மற்ற தம்பிமார்கள்லாம் வீட்டுக்கு வருவதும் யுத்தத்துக்கு போவதும் இருந்தது. ஆனால் இவனுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் he was in the forest, the wilderness. அது சரித்திர பிரகாரமான சான்றுகள் உண்டு. ஆனால் வசனம் இல்லாதபடினால அதை குறித்து நான் ரொம்ப பேசவில்லை. யூத வம்சத்திலே இது பெறப்பட்ட ஒரு 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 இழுக்கான ஒரு செயல் உண்டு. இன் ஜூஸ், among the Jews, யூதர குலத்துக்குள்ளே. The 8th child is not favor. 8வது பிள்ளைக்கு எந்த விதமான ஒரு தேவைகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது காணப்பட்ட ஒரு இயற்கையாகவே உள்ள ஒரு சம்பவம் அது. அதனால்தான் அவனுடைய ஜீவிகாலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அலசடிப்பட்டு கொண்டு இருந்த ஒரு தாவீது. அவன் லைஃப் எல்லாம் பாருங்க, ரைட் ஃப்ரம் த யூத், அவன் காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு வனாந்தரத்திலும் எல்லா இடங்களிலும் சவுலுக்கும் அவனுக்கும், தாவீது குடும்பத்துக்கும் சவுல் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் இருந்தது. அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு வியாகுலம், இப்படிப்பட்ட ஒரு தனிமை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு இருந்தபடினால்தான் அவன் இந்த சங்கீதத்திலே ஒரு வார்த்தை எழுதுகிறார். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள், வளர்ந்த விசுவாசிகள், கணுக்கால் அளவு உள்ள விசுவாசிகள், முழங்கால் அளவு உள்ள விசுவாசிகள், இடுப்பு அளவு உள்ள விசுவாசிகள், நீச்சல் ஆழம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த வசனத்துக்கு உட்பட்டு இருப்பார்கள். பேசுகிற நானானாலும், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், இந்த கால ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிப்போமானால், அவங்க அழக்கூடிய சூழ்நிலையிலும், கண்ணீர் வடிக்க முடியாத சூழ்நிலை, எனக்கு இப்படியெல்லாம் என்னுடைய பாதை இருக்கிறது என்று அவர்கள் காலத்திலும் மத்தியான வேளையிலும் தனிமையிலும் அல்லது எங்கேயும் சொல்ல முடியாத, யாருக்கு தெரியாத இடத்துல தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. நீங்கள் அதை
ரொம்ப எளிதாக லேசாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு தாயுடைய ஜெபமாக இருக்கலாம், ஒரு புருஷனுடைய ஜெபமாக இருக்கலாம், அல்ல பிள்ளைகள் வளர்ந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்த பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கலாம். சங்கீதக்காரனோடு சொல்வார்கள், ஆழங்களிலிருந்து மண் நோக்கி கூப்பிடுகிறேன். எல்லாருக்கும் பலவிதமான ஆழங்கள் இருக்கிறது. பொருளாதார ஆழம், சரீர பலவீனமாகிய ஆழம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியவில்லையே என்கிற ஒரு ஆழம், விடுதலையோடு ஜெபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல என்று விம்மி புலம்புகிற ஒரு ஆழம். யூ கேன் த்ரஸ்ட் எனிதிங் இன்டு த டெப்த். அதாவது ஆழங்கள் என்று சொல்லும் பொழுது எது வேண்டுமானாலும் நீங்கள் உள்ள நுழைத்து உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக எதிர்பாராத விதமாக, கர்த்தாவே என்னுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறீர் ஐயா, என்னுடைய வேதனை, என்னுடைய உபத்திரம், கண்ணீர், என்னுடைய கஷ்டமெல்லாம் அறிந்திருக்கிறீர் என்று நம்முடைய இருதயம் பெருமூச்சு விடும். ஒரு சிலருக்கு இந்த செய்தி ஒரு தீர்க்கதரிசனமான செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நான் இந்த வார்த்தையை ஆழங்களில் இருந்து என்று சொல்லும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்மை போராடி நம்மை கீழே தள்ளுகிற பிசாசுக்கும் ஆழங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 2ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தல் ஒரு வசனம் உண்டு, வாசியுங்கள். சாத்தானுடைய ஆழங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சாத்தானுடைய ஆழங்கள் வாசியுங்கள், வாசியுங்கள். சாத்தானுடைய ஆழங்கள் என்று 2:24. தியாத்ராவிலே இருங்க வசனம் சொல்லுங்க. 2:24 வாசிங்க. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தியாத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. போதும். சாத்தானுடைய ஆழங்கள், not only for the human being, மனுஷனுடைய ஆழத்தை குறித்து அல்ல, பிசாசுக்கும் ஆழங்கள் இருக்கிறது. இதை தெரியாம தான் முழு நேர ஊழியம் செய்கிறவர்களும் விசுவாசிகளும் கண்டுபிடிக்க முடியாமல் தத்தளிக்கிற சூழ்நிலை உண்டு. எது சாத்தானுடைய ஆழம், எது நேச்சுரலா இருக்கிற ஆழம்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். இங்கே நான் முக்கியப்படுத்துகிறேன், பிசாசுடைய ஆழங்கள் இருக்கிறது. உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது பில்லி சூனியம், கட்டு, மந்திரம், தந்திரம். நோ நோ நாட் அட் ஆல். அது என்டர்லி டிஃப்ரெண்ட். அது வேற சப்ஜெக்ட். அது ஒரு உபதேசமாகவே இருந்தது ஒரு காலத்தில். அந்த 7 சபைகளுக்குள்ளே இந்த சத்தியத்தேராக, அதுக்குள்ளே நான் போகவில்லை. இந்த ஆழங்கள் என்ற வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். மனுஷனுக்கு எப்படி ஆழங்கள் இருக்கிறதோ அதுபோல நம்மளுடைய எதிராளியாக பிசாசுக்கும் ஆழங்கள், ஆழம் அல்ல, புளூரல், ஆழங்கள், சாத்தானுடைய ஆழங்கள். அப்படியானால் நீங்களும் நானும் should be very 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 careful in our personal life, family life, spiritual life and also in ministry. நான் இந்த சங்கீதத்தை, இந்த வார்த்தை சற்று ஆழ்ந்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைய வார்த்தைகள் இந்த வசனத்திலே காணப்படுகிறது. எத்தனையோ ஆழங்கள். நம்ம வீட்டில் சொல்லுவோம், எதை பேசுறாருன்னு தெரியல, எதை பாயிண்ட் அவுட் பண்ணி
எதுக்கு இதை பேசுறான், இது ஒண்ணுமே புரியலன்னும். ரொம்ப நேரம் பொறுத்து, ஒரு நாள் பொறுத்து, இல்லை 2 நாள் பொறுத்து தான் புரியும். அதுவும் ஒரு விதமான ஆழம்தான். எல்லாம் நல்லா பிராக்டிக்கலா யோசிங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு, ஆழங்களிலிருந்து, ஆழத்தில் இருந்தல்ல, ஒரே ஒரு ஆழம் அல்ல, ஃப்ரம் த டெப்த்ஸ், ஆழங்களிலிருந்து, பலவிதமான ஆழங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எவ்வளோ ஆழங்கள். அது ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், பிள்ளைகளை குறித்தோ, புருஷனை குறித்தோ, பிஸ்னஸை குறித்தோ, மினிஸ்ட்ரி குறித்தோ, எல்லா இடத்துலையும் ஒரு டெப்த் இருக்குது, ஆழம் இருக்குது. நம்ம சொல்லுவோம், அந்த ஆற்றுலலாம் குளிக்க போனீங்கன்னா, நான் இப்போ பல வருஷங்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில் தாம்பரிபன் ஆற்றில் குளிக்க போயிருக்கிறேன். நடுவில் போயிடாதான்னுவாங்க, ஆழம் ஜாஸ்தின்னுவாங்க. நடுவில் போயிடாத, ஆழமாக இருக்குது, ஓரமாக கரையிலே கொஞ்சம் ஒரு அளவு நிற்கக்கூடிய இடத்துல குளிச்சுட்டு வாங்கன்னுவாங்க. அப்போ ஆழம் நம்மளை கவிழ்த்து போடும். அது யாரா இருக்கட்டும், என்ன பலசாலியா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஜப வீரனா இருக்கலாம், ஜப வீராங்கனையா இருக்கலாம். பட் the depth is very 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 cautious. அந்த டெப்த் இருக்குது, ஆழம் இருக்குது. You and I should be very careful. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு வசனம் தெரியலாம், அந்நிய பாஷை பேசலாம், நன்றாக ஜெபிக்கலாம், ஆனால் தெரியாம போய் both in spiritual and physical நம்ம போய் அந்த ஆழத்தில் சிக்கி கொள்ளக்கூடாது. அதையாக்கும் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது அவன் சொல்றான், நீங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னுரையாக தான் பேசுகிறேன். 68ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 68ஆம் சங்கீதம் 23வது வசனம், 23, என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சமுத்திர ஆழங்களில் இருந்தும், ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆழம் இருக்குது. வீட்டில் அந்த காலத்தில், இப்போல்லாம் சிட்டி லைஃப்பில் கிணறு ரொம்ப இல்லை. அந்த காலத்தில் இங்கே இதே பொருஷாக்கம் இங்கெல்லாம் நிறைய கிணறு. எங்களுடைய ஜப வீட்டில் ஒரு பெரிய கிணறே இருந்தது. எங்கே மெட்ராஸில் தண்ணி பஞ்சம் வந்தாலும் அந்த ஜப வீட்டில் அந்த கிணறு தண்ணி பஞ்சமே வராது. அது ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு, வரோம், கத்தர் கொடுத்த வரோம். அந்த நாட்களில் நாங்கள் 21 பேர் 22 பேர் ஊழியத்தில் இருந்தோம். காலையில் குளிச்சு ரெடியாக அந்த கிணறு தான் எங்களை கை கொடுத்தது. இப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட கிணறுலாம் கிடையாது. அப்போ கிணறு ஒரு ஆழம். வெல் இஸ் அ டெப்த். பாயிண்ட் அவுட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெப்த். அந்த டெப்த், கிணறு ஒரு ஆழம், போர்வெல் ஒரு ஆழம். இப்படிப்பட்ட ஆழங்கள், வித்தியாசப்பட்ட ஆழங்கள். சமுத்திரம் ஒரு வித்தியாசமான ஆழம். அதையாக்கும் 68 23 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 71ஆம் சங்கீதம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. 71:20. ஆமா, 71:20 தான். வாசிங்க. 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். டெப்த் ஆஃப் த எர்த். பூமியுடைய ஆழம், சமுத்திரத்தின் ஆழம், பூமியுடைய பாதாளம் சொல்லும் பொழுது அது எவ்வளோ ஆழத்தை, பூமியுடைய ஆழத்தை காண்பிக்கிறது. 77ஆம் சங்கீதம் 16வது, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனாக பேசுகிறேன். 77:16. ஜனங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜனங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது,
ஆழங்களும் கலங்கினது. மறுபடியும் வாசியுங்கள். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. இந்த இது நேச்சுரல் டெப்த், இயற்கையாக உள்ள ஆழம், சமுத்திரத்தின் ஆழம், ஆற்றுடைய ஆழம், ஒரு பெரிய அருவியுடைய ஆழம், அருவி தண்ணி எங்கெல்லாம் விழுது, பள்ளத்தாக்கில் விழுந்து அதோடைய ஆழம். அப்போ ஆழங்கள் வித்தியாசமா இருக்குது. சமுத்திரத்தின் ஆழம், பூமியுடைய ஆழம், பாதாளத்தின் ஆழம். அது மட்டும் அல்லாமல் இந்த இடத்துல நேச்சுரல், இயற்கையா உள்ள ஆழம். தத்தளித்தது, யாரை பார்த்து தத்தளித்தது? தேவனை பார்த்த ஆழங்கள். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கின. அப்படின்னால் இயற்கையாவே அதுக்கு பயப்படுற கிரியேட்டர் கர்த்தரை பார்த்து, தன்னை உண்டாக்குனரை பார்த்து ஆழங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறது. நான் இந்த சங்கீதத்தை, இந்த வார்த்தையை வேதத்திலே அங்கும் இங்கும் அலசி ஆராய்ந்து படித்தேன். ஆழங்களில் இருந்து முதலாவதாக 78ஆம் சங்கீதம் 15வது வசனம். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். மறுபடியும் வாசியுங்கள். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து, மகா கிரேட் டெப்த், இங்கிலீஷ் பைபிள் கிரேட் டெப்த், மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அவனுங்க சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மனுஷனுக்கு வேண்டியது ஆகாரத்தை காட்டிலும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரை காட்டிலும், டிஃபனை காட்டிலும் தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அதை யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். வாட்டர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி பஞ்சம் வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, நமக்கு சம்பவம் தெரியும். இந்த இடத்துல 15ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் 12லேருந்து 16 முடிய அப்புறமா வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அப்படியானால் ஒரு மனுஷனுக்கு நேச்சுரலாக தண்ணி ரொம்ப 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 அவசியம். நம்புறீங்களா? உண்மைதானே? The water is very much needed. ரொம்ப அவசியம். ஒரு வேளை 4 வேளை ஃபாஸ்டிங், நான் 10 நாள் ஃபாஸ்டிங், 20 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க, 21 டேஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணியை கொடுத்த தேவன் கிருபையின் காலத்திலே அந்த தண்ணி பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அந்த இடத்துல இயேசு பண்டிகையின் கடைசி நாளிலே நின்று உரத்த சத்தமாய் என்ன சொல்றாரு? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். If any man thirst, come unto me. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன். என்னிடத்து தாகம். அப்படியானால் அவருடைய அந்த வசனத்தை கீழே படுத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லி, அவர் உள்ளத்தின் அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. கீழே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை இருக்குது. இன்னும் 2 வசனம் கீழே படிச்சீங்கன்னா தெரியும். கவனிங்கள். அதற்காக தான் 12 அப்போஸ்தலர்கள், மற்ற ஸ்திரீகள், ஒரு சில ஸ்திரீகளும் அப்போஸ்தலர் 1:8 அவள் கூடி மேலறையில் இருக்கும் பொழுது
பலத்த காற்றோடு முழக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அக்னி மயமாக இறங்கினார். அல்லேலூயா. அந்த தண்ணீர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்து தேவன் திருப்திப்படுத்தினது போல இந்த கிருபையின் காலத்தில், கடைசி காலத்தில் ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதக்காரன் முதலாவது சொன்ன வார்த்தையை மறக்காதீங்க. ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் பலவிதமான ஆழங்களிலே சிக்கி கொண்டு இருக்கிறோம். This is not a prophecy. நான் தீர்க்க தரிசனமாக பேசவில்லை, ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்திக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு ஆழத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அதற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உண்மை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த இடத்திலிருந்து, ஆழத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறார். அது என்ன ஆழம்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஆழத்திலே உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், உங்களுடைய உற்றார் உறவினர் அல்லது வேலை ஸ்தலமோ அல்லது ஊழியத்தின் பாதையோ ஏதோ ஒரு ஆழத்திலே நாம் தத்தளிக்கிறோம். இது ஒரு சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக பேசுகிறார். என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர், லிவிங் வாட்டர், பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே கிரியை செய்யும் பொழுது நீங்களும் நானும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்ல முடியும், ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அது என்ன ஆழம் என்று யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை குறித்தா, புருஷனை குறித்தா, உங்க வீட்டை குறித்தா, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்தா, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு ஆழம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஓய்வு நாளிலே ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்தி உங்களை அந்த ஆழத்திலிருந்து விடுதலை கொடுப்பாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக 106ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Psalm 106 verse 9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் இருந்து நடந்து போக பண்ணினார். ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். ஆமென். வெட்டாந்தரையில் அல்ல. நன்றாக கவனிங்கள். ஒரு சிலருக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பாயிண்ட் ஆவியானவர் இந்த காலவெளியிலே அவர் நேரடியாக பேசுகிறார். இந்த இடத்துல சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல, எப்படி நம்ம ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல அப்படி பஸ் ஏறி அப்படி நடந்து வாக்கிங் பார்க்ல போற மாதிரி ஆழங்களிலே கர்த்தர் நடக்க பண்ணினார். அப்படியானால் யோபு சொல்லுகிறது போல நீங்களும் நானும் சொல்லலாம், நான் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா. நான் போகிற வழி, ஓ விசுவாசியே, ஓ பரிசுத்தவானே, பரிசுத்தவாட்டியே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆழங்களிலே உங்களை நடக்க பண்ணுகிறார். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள நானும் என் வீடும் சிக்கி கொண்டிருக்கிறோமே, வெளியே வர முடியவில்லையே, விமோசனை இல்லையே, எப்படியெல்லாம் நான் எப்படி கடந்து போவது, ஏதோ பிரச்சனை என்னை போட்டு அழுத்துகிறது. பண விஷயமா இருக்கலாம், பொருளாதார விஷயமா இருக்கலாம், உங்களுடைய டே டு டே அஃபேரா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம், உங்களுடைய சுகவீனம் பலவீனமா இருக்கலாம். அந்த ஆழங்களிலே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவாராக. அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடாமல் ஆழங்களிலே நடக்க பண்ணுவார். மூழ்கி போக விட மாட்டார், தத்தளிக்க விட மாட்டார்.
உங்களை இப்போ ஒரு மாதிரி கஞ்சாடியா இருக்க மாட்டார். He will come and rescue. உங்களை வந்து அவர் விடுதலையாக்குவார். ஆழங்களிலே அவர்களை நடக்க பண்ணினார். இனி என்ன செய்வது? இப்படிதான் இருக்குமா? வாட் இஸ் மை ஃபேமிலி சிச்சுவேஷன்? என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படியெல்லாம் இருக்கிறதே, வெளியே சொல்ல முடியாது. எங்கேயும் சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் சிரிப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி பதில் மத்தியில், இப்படிப்பட்ட ஆழங்களில் மத்தியில் வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார். ஆழங்களிலே மூழ்கி முங்கி விடாதபடிக்கு சங்கீதக்காரனோடு சேர்ந்து நீங்களும் நானும் சொல்ல முடியும். ஆழங்களிலிருந்து முன்னோக்கி கூப்பிடுகிற அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும், எப்படிப்பட்ட ஆழத்திலே நான் போய் கொண்டிருக்கிறேன். திக்கு முக்கு ஆடிக்கொண்டு மூச்சு விட முடியாமல், வெளியே சொல்ல முடியாமல், மூக்க சிந்தி அழுது கொண்டு ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆழங்களிலே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை குறித்து அதைரியப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆழங்களில் என்று சொல்லும் பொழுது there is no light, வெளிச்சம் இருக்காது. சும்மா வீட்டில் கரண்ட் 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே கரண்ட்டு கட் ஆகிடும். வீட்டில் ஈஸியாக இருட்டில் நடப்போம். ஏன்னா டேபிள் இங்கே இருக்குது, ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது, கிச்சன் இந்த பக்கம் வழி, அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வேணால் போயிட்டு வரும். பட் ஆழங்களில் யோசித்து பாருங்கள், அப்படி ஆனால் பிட்ச் டார்க், அந்த இடம் முழுவதும் அப்படியே இருள் அடைந்து இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுகிறார். நன்றாக யோசித்து பாருங்க. அதனால்தான் இயேசு சொன்னார், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். யோவான் 8:12 ஐ ஆம் த லைட் ஆஃப் தி, உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். உங்களுடைய ஆத்மாவுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், நீங்கள் போகிற பாதையில், உங்களுடைய உபத்திரத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, வேதனையின் பாதை, அவமானத்தின் பாதை எப்படிப்பட்ட ஆழமாக இருக்கட்டும், அந்த ஆழத்தில் கர்த்தர் உங்களை விழுந்து முங்காதபடிக்கு உங்களை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறாரா இல்லையா? ஆமென் சொல்ல முடியுமா? உண்மையா ஆமென் தைரியமா சொல்ல முடியும். நான் சொல்லுவேன், என்னையும் கர்த்தர் விழாதபடிக்கு நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்னது போல, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். யோவான் 8:12 படி உங்களுடைய ஆழங்கள், அந்த ஆழங்கள் இருளா இருக்கும். ஆழத்துல டார்ச் லைட் எடுத்துட்டு போக முடியாது. ஆழத்துல காருடைய ஹெட்லைட்டு, வீட்டில் டியூப் லைட் எரியாது. அந்த ஆழம் இருளா இருக்கும். அதிலே கர்த்தர் தட்டு தடுமாறாதபடிக்கு, விழாதபடிக்கு, எந்த விதமான ஃப்ராக்சர், ஆவிக்குரிய ஃப்ராக்சர், ஆவிக்குரிய எலும்பு முறி வராதபடிக்கு கர்த்தர் நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலே நாம் விசுவாசிப்போமாக. மூன்றாவதாக நீதிமொழிகள் 3:20. நீதிமொழிகள் 3:. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. மறுபடியும் வாசிக்கலாம். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல டெப்த்ஸ் ஆர் broken up. இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாருங்க வீட்டில் போய். டெப்த்ஸ் ஆர், ஆழங்கள் முறிந்தது, உடைந்தது. அப்படியானால் தேவன் உங்களை ஆழத்திலே ஜீவிக்க விட மாட்டார். கடினமான பாதை, கஷ்டமான பாதை, அவமானத்தின் பாதை, நிந்தையின் பாதை, வேதனையின் பாதை, இப்படிப்பட்ட ஒரு ஆழமான பாதையிலே உங்களை உடைத்து எரிந்து வெளியே கொண்டு வருவார். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா டெப்த்ஸ் ஆர் broken up. தமிழ் பைபிளில் ஆழங்கள் பிரிந்தது, பிரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால்
அவர் ஞானமுள்ள ஒரு தேவன். கவனிங்கள், 1 கொரிந்தியர் 1:31 எல்லாருக்கும் தெரியும். அவரே இந்த நீதிமொழி 3:20 அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் உடைந்தது, broken up because of his wisdom. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் உடைந்தது. அப்படியானால் 1 கொரிந்தியர் 1:31 படி அவரே ஞானம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பருமானார். அப்படியானால் அந்த வசனத்தையும் நீதிமொழிகள் 3:20 கம்பேர் பண்ணி பாருங்க. அவருடைய ஞானத்தினால், இயேசுவினுடைய தேவனுடைய ஞானத்தினால் நீங்கள் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிற ஆழங்களை கர்த்தர் உடைத்து எறிவார். இங்கிலீஷ் பைபிளுடைய விளக்கத்தின்படி நான் தமிழ் பைபிள்ல ஆழங்கள் பிரிந்தது அவருடைய ஞானத்தினால். ஆனால் இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட, டெப்த்ஸ் ஆர் broken up. அப்படியானால் ஆழங்கள் உடைக்கப்பட்டன. எப்பவுமே ஆழத்திலே கர்த்தர் நம்ம வைக்க மாட்டார். எப்பவுமே கர்த்தர் நம்மை ஆழத்திலே வைக்க மாட்டார். கண்டிப்பாக ஆழத்திலிருந்து உங்களையும் என்னையும் கை தூக்கி மேலே கொண்டு வருவார், உடைத்து எறிந்து. எது எது ஆழங்கள் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதை, உபத்திரவம், கண்ணீர், வேதனை எல்லாமே ஆழம்தான். அந்த ஆழத்தெல்லாம் கர்த்தர் உடைத்து எறிந்து அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தினாலே, அந்த நீதிமொழிகள் 3:20 படி அவருடைய ஞானத்தினாலே, உங்களுடைய ஞானம் அல்ல, பிள்ளைகளுடைய ஆலோசனை அல்ல, புருஷனுடைய ஆலோசனை அல்ல, சபை நடத்துகிற எந்த உலகம் முழுவதும் கிறிஸ்டியன் சபையில் காணப்படுகிற மேய்ப்பர்களுடைய ஞானம் அல்ல, உங்களை உண்டாக்கின தேவனுடைய ஞானத்தினாலே கர்த்தர் ஆழங்களை உடைத்து எறிந்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே நம்மளோடு பேசிக்கொண்ட சொற்பமான கூட்டமாய் இருந்தாலும், நாம் ஒரு சிலராக இருந்தாலும், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், ஆழங்களிலே உங்களை தத்தளிக்க விடாமல் உடைத்து எறிந்து, இங்கிலீஷ் பைபிளுடைய வார்த்தையின்படி depths are broken up, ஆழங்கள் அப்படியே உடைக்கப்பட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அதை நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இன்னும் நான் பார்ப்பேனானால் மார்க்கு சுவிசேஷம் அதே குறிப்பில் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதே குறிப்பு தான், 3வது குறிப்பு தான் 7ஆம் அதிகாரம் 20, 21 பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்தில் உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். கவனிங்கள், எங்க இருந்து வரும்? உள்ளத்தில் இருந்து. அப்பா உள்ளம் ஒரு ஆழமான குடோன். நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல சொன்னது உங்களுடைய பாதை, ஆழங்களில் இருந்து கூப்பிடுகிறேன். அத ஞானத்தினாலே கர்த்தர் உடை தெரிவார். ஆனால் நமக்குள்ளே, எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற பொல்லாத கிரியைகள், பொல்லாத ஆவிகள், இதெல்லாம் ரொம்ப பட்டியலிட்டு சொல்லப்படும். மறுபடியும் வாசிக்கலாம். எப்படி எனில் மனுஷருடைய இதயத்துக்குள்ளிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்படி படிங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், களவுகளும், பொருளாசைகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும்,
துஷ்டத்தனங்களும் கபடும் கபடும் காம விகாரமும் காமவிகாரம் வன்கண்ணும் வன்கண்ணும் தூஷணமும் தூஷணமும் பெருமையும் பெருமையும் மதிகேடும் மதிகேடும் புறப்பட்டு வரும். 12, 13 காரியங்கள் உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும். அவருடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தெறிவார். ஆழங்களில் இருக்கிற நம்மை உடைத்து எறிந்து வெளியே கொண்டு வருவார். உள்ளத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சுபாவங்கள், அந்த சொல்லப்பட்ட 13 வார்த்தைகள் எல்லாமே மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே வருகிறது. அதையெல்லாம் கர்த்தர் அவருடைய ஞானத்தினாலே விடுதலையாக்கி கொடுக்கப்பட்டதுதான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு. அல்லேலூயா. இருதயம் ஆழம் ரொம்ப ஜாஸ்திங்க. சமுத்திர ஆழத்தை காட்டிலும், உலகத்திலே உள்ள ஆழங்களை காட்டிலும் இருதயத்தின் ஆழத்தை கண்டுபிடிப்பது மிக 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 கஷ்டம். புருஷன் மனைவி ஒண்ணா இருக்கலாம், பிள்ளைங்க ஒண்ணா இருக்கலாம், யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கல்யாணம் ஆகி 40 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். பட் யூ cannot ஃபைண்ட் அவுட் த டெப்த் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன். பிள்ளைகளுடைய இருதயத்தையோ புருஷனுடைய இருதயத்தையோ இன்னும் பூரணமாக அந்த ஆழத்தை நீங்களும் நானும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை நம்புங்க. நம்ம என்னதான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், வசனம் தெரியலாம், ஆனால் இருதயத்தில் இருக்கிற ஆழம் இருக்குத லேஸ்பட்ட ஆழம் அல்ல. உள்ளத்தில் இருந்து, அப்படியானால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற தீய எண்ணங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய ஞானத்தினாலே கர்த்தர் உடைப்பாராக. அப்படி உடைத்தபடினால்தான் நீங்களும் நானும் ரட்சிப்பின் கூட்டத்திலே கர்த்தர் நம்மை உட்கார செய்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப நிறைய உண்டு இந்த செய்திகள். கவனியுங்கள். 4வதாக நீங்கள் வாசிக்கலாம் குறிப்பு யோனா 2ஆம் அதிகாரம். யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே, போதும். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். வாசிங்க. ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அவனுடைய சமுத்திரத்தின் நடு மையத்தில் என்னை தள்ளிவிட்டீர். ஆழங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளா போய் தெரியாம போய் ஆழத்துல மாட்டிக்கிட்டு சிக்கி கொள்வது அது ஒரு விதம். நம்மளா தெரியாம கைய கால போய் மாட்டிக்கிட்டு சிக்கி கொண்டு, ஐயோ தெரியாம இந்த ஆழத்துல மாட்டிக்கிட்டேனே, கர்த்தாவே என்னை மன்னியுமையா, என்னை விடியுமையா என்று கூப்பாடு போட்டு கர்த்தருடைய கிருபையினாலே வருகிறது ஒரு ஆழம். அது ஒரு விதமான ஆழத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய ஜபத்தை கேட்ட ஆழங்களில் இருந்து நோக்கி கூப்பிடுகிறேன். இங்க 4வதாக சமுத்திரத்தின் நடு மையத்தின் ஆழத்தில் என்னை தள்ளிவிட்டேன். அப்படியானால் கீழ்ப்படியாமையின் ஆழம். அந்த இடத்துக்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன். அந்த ஆழத்தின் பெயர் என்ன? கீழ்ப்படியாமையின் ஆழம். இந்த விஷயத்தில் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரிகள் அநேகர் எல்லாரும் மிஸ்டேக் பண்றோம். யாரானாலும் அதை வளர்ந்த ஊழியக்காரனா இருக்கலாம், அனுபவம் உள்ள ஊழியக்காரர்களா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். கீழ்ப்படுகிற விஷயத்திலே கீழ்ப்படியாவிட்டால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் உங்களையும் என்னையும் சமுத்திரத்தின் நடு மையத்திலே கொண்டு போய் வைப்பார். யோசித்து பாருங்கள். இது விளையாட்டல்ல,
ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தர் சொன்னதை நானும் நீங்களும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம். யோனா குறித்து நமக்கு எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். இங்க அவன் சொல்றான், சமுத்திரத்தின் நடுவுல கொண்டு வந்து நடு மையத்தில் என்னை ஆழத்தில் தள்ளிவிட்டேன். அப்படியானால் ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்குன்னு பாருங்க. சும்மா ஒண்ணும் இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த காலை ஆராதனையிலே என்னோடும் உங்களோடும் இடைப்படுகிறார். கீழ்ப்படுகிற விஷயத்திலே நாம் உண்மையாக கீழ்ப்படுகிறோமா? ஹஸ்பண்ட் என்ன சொல்வாரு, பிள்ளைங்க என்ன நினைக்கும், மனைவி என்ன நினைக்கும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. இன்றைக்கும் நான் அந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிங்க இல்லாவிட்டால் யோனா போல நாம் எல்லாரும் எங்கேயாவது ஒரு ஆழத்துல கர்த்தரை கொண்டு போய் நம்மளை தள்ளுவார். உடனே எல்லாமே பேய் பிசாசுன்னு எடுக்கக்கூடாது. வேர் இஸ் மை மிஸ்டேக், என்னுடைய பிழை எங்கே? சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தில் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் இந்த 19ஆம் சங்கீதத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அதனாலே நம்மளுடைய கீழ்ப்படியாமை உணர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் நெருங்குவோமானால் கர்த்தர் நம்மளை ஆழத்தில் தள்ளிவிட மாட்டார். இதை நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருந்து அதாவே ஆழங்களில் இருந்து நோக்கி கூப்பிடுகிறேன் என்று யோசிங்க. அந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. 130ஆம் சங்கீதம் 1வது வசனம். அடுத்தபடியாக 5வதாக வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய 16ஆம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 6:16. அப்பொழுது ராஜா கட்டளை இட்டவர்கள் இட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். கவனிகள் போதும். கவனிகள் 16ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய வீட்டில் போய் வாசிங்கள். அந்த 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 ஆழத்துக்கு நான் ஒரு பேர் சொல்றேன், கவனிங்கள். நல்லா படிச்சு தியானம் பண்ண நல்லா கவனிங்கள். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 வேளை ஜெபிக்கிறான். தாவீது தானியேலை கொண்டு போய் சிங்கக்கேபியில போடுறாங்க. அதிகாலையிலே கிழக்கு வெளுப்பதற்கு முன்பாக தரியு ராஜா வந்து கிங் டைரஸ் அவன் வந்து சொல்றான், தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அப்படியானால் அந்த சிங்கக்கேபின் ஆழத்தை கொஞ்சம் யோசிங்க. அந்த ஆழன்ற வார்த்தை இங்க இல்லை. சும்மா அப்படியே சாதாரண தர மட்டத்தில் இருக்காது. கெபின்னு சொல்லும் பொழுது ஒரு டெப்த், ஒரு ஆழம் இருந்திருக்க வேண்டும். நீங்க ஜூக்கு போனீங்கனாலே, வண்டலூர் ஜூ, இங்க இந்த பெங்களூர், அங்க கல்கட்டா, அங்கெல்லாம் ஜூவை போய் பாருங்க. இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸுக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சு கிட்ட போதவே ஒரு உள்ள இருக்கும், நம்ம எட்டி பார்க்கணும். 10 அடி ஆழத்துல, 8 அடி 20 அடி ஆழத்துல இருக்கும். அது போல தானியேல் அந்த சிங்க கெபிக்குள்ள ஆழத்துல இருக்கிறான். எங்க இருக்கிறான்? அவன் ஆழத்திலிருந்து கூப்பிட்டுருப்பானா, கூப்பிட்டுருக்க மாட்டானா? கண்டிப்பா கூப்பிட்டுருப்பான். அவனுக்கு அந்த சங்கீதம் 130ஆம் சங்கீதம் நன்றாக தெரிந்திருக்கும். ஆழங்களில் இருந்து நோக்கி கூப்பிடுகிறேன். தரியு ராஜா வந்து சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய். அப்படியானால் இந்த ஆழத்தை குறித்து நான் யோசித்தேன். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். வாசிங்க. 22வது வசனம். 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கவனிங்கள், அவருக்கு முன்பாக ஆச்சுங்க. நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆ, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் ம். நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். Before God and before king. Before God and before king, I am innocent. I was innocent. I am innocent. I will be innocent. நான் ஒரு குற்றமற்றவனாக இருந்தேன், இன்னும் குற்றமற்றவனாக இருக்கிறேன் சிங்கக்கபிக்குள்ளே, இனிமேலும் குற்றம் இல்லாதவனாக இருப்பேன் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆழத்துக்கு ஒரு ஆழத்தை குறித்து நான் சொல்வேனானால், டெப்த்ஸ் ஆஃப் குட் கான்ஷியன்ஸ், சுத்த மனசாட்சி உள்ள ஒரு ஆழம். ஆழம்னு எல்லாமே தாறுமாறுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளும் கூடாது. எத்தனையோ விதங்கள், எத்தனையோ விதமான ஆழங்கள் இருக்கிறது வேதத்தில். இதுல சுத்த மனசாட்சி உள்ள ஒரு ஆழம். அவன் இருதயத்திலிருந்து சொல்றான், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லை, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, கிளீன், நல்ல ஒரு கிளீன் கான்ஷியன்ஸ். அதனால்தான் அந்த கெபியிலே கர்த்தர் அவனை காப்பாற்றினான். அந்த ஆழத்தில் சுத்த மனசாட்சி உள்ள ஒரு ஆழம் அது. ஆவியானவர் இந்த காலை வேளையிலே என்னோடும் உங்களோடு பேசுவாராக. ஆர் வி இன் குட் கான்ஷியன்ஸ்? நீங்களும் நானும் சுத்த மனசாட்சியோடு இருக்கிறோமான்னு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நாம் பிழையா இருக்கிறோம். ஆவியானவர் உங்களோடும் நம்மளோடும் பேசி நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆறாவதாக வாசிக்கலாம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். யோசிங்கள், இதெல்லாம் சில இடங்களில் ஆழங்கள் இல்லை, ஆனா ஆழங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் தெரிந்த பகுதிதான். முதலாவது வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி, பள்ளத்தாக்கின் நடுவிலே, கவனிங்க, பள்ளத்தாக்கின் நடுவிலே உள்ள கொண்டு போய் வைக்கிறார். யார் வைக்கிறா? கர்த்தர் கொண்டு போய் அவனை வைக்கிற. எசேக்கியேல் தீர்க்கதரிசிய, அதாவது the Lord set me down. அவனை இங்கிலீஷ் பைபிள்ல the Lord set me down, என்னை கீழே இறக்கி கொண்டு, இந்த midst of the valley, அந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே Lord set me down. அப்படியானால் இந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு ஆழம் இருந்திருக்கும் பைபிள் அளவு சொல்லலை. அது ஒரு பெரிய ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு. அநேக ட்ரை போன்ஸ், அப்படியே காய்ந்து வறண்டு போன, இங்கிலீஷில் பைபிளில் ட்ரை போன்ஸ் இருக்குது. அப்படியே காய்ந்து போன உலர்ந்த எலும்புகள். இந்த உலர்ந்த எலும்புகள், ஆழத்தில் இருக்கிற இந்த எலும்புகள் உயிரடையுமா? அப்படியானால் குறிப்பை மட்டும் நான் சொல்லி கடந்து போகிறேன். மூணாவது வசனத்திலே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்டார் அவனை பார்த்து. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக கர்த்தர் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது. Can this bone live? Can this bone live? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆம் பிரியமான, ஆழத்தில், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில், யாருக்கும் தெரியாத, புருஷனுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிற உங்களை இருதயத்திலும் சிந்தையின் ஆழத்தில் இருக்கிற நம்பிக்கை இல்லாத காரியத்திலே நீங்க ஜெபிக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை இல்லாத காரியத்தை கர்த்தர் உயிரோடு வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிரடையுமா? குட் ஃபார் நத்திங் தூக்கி போட்டாச்சு, இனிமே ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி போட்ட அந்த காரியத்தை, ஆனாலும் இதயம் உறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாரா? கர்த்தர் இறங்க மாட்டாரா? கர்த்தர் நடத்த மாட்டாரா? கர்த்தர் கண்களை திறக்க மாட்டாரா? உணர்த்த மாட்டாரா என்று
ஒரு சின்ன ஒரு ஃப்ளேம், ஒரு சின்ன ஒரு தீப்பொறி போல ஜெபம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த எலும்புகள் அந்த காரியத்தை கர்த்தர் உயிரடைய வைப்பார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரன நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அந்த காரியத்தை உயிரடைய வைத்து உங்க வீட்டார் மத்தியிலும், உங்க புருஷன் வீட்டார் மத்தியிலும், மனைவி வீட்டார் மத்தியிலும், நைபர்ஸ் மத்தியிலும், வேலை ஸ்தலத்திலும் அந்த காரியத்திலே கர்த்தர் சாட்சியாக உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை ஒவ்வொரு குறிப்பும் ஆவியானவர் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எலும்புகள், இந்த காரியம் வாய்க்கப்படுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? பிதா சொல்றார், குமாரன் சொல்றார், பரிசுத்தாவியானு சொல்றார், நான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் தாமே இந்த 6வது குறிப்பிலே நம்மளோடு பேசுவாராக. கடைசியாக 7வதாக சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஒரு முக்கியமான குறிதான் இது உண்டு. ஆனால் அதில் 2 வார்த்தை முக்கியப்படுது. எசேக்கியல், எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். எரேமியா. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவலறையிலே முற்றத்திலே இருந்து அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளாலே அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. 37:8 மறுபடியும் வாசியுங்கள். 38:6 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையில் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளாலே அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் துறவிலே, அந்த கிணத்துல தண்ணீர் இல்லாத சேற்றுக்குள்ளே இறக்கினார்கள். ஆமென். உளையான சேற்றுக்குள்ளே எரேமியா அமிழ்த்தினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்க இங்கிலீஷ் பைபிள்ல டஞ்சன் இருக்குது. அது ஒரு ஆழம். அது போல இதே சம்பவம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 22, 23, 24 யோசேப்பை கொண்டு போய் ஒரு குழியில போடுறாங்க. சம்பவம் நமக்கு தெரியும், ஆழம். இந்த 2 வசனத்திலும் நன்றா கவனிங்கள். இந்த 2 இடத்துல 6வது குறிப்பிலும் 7வது குறிப்பிலும் ஆழம் என்ற வார்த்தை இல்லை. ஆனால் ஆழம் இருக்கிறது. பள்ளத்தாக்கின் நடுவிலே கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார் எசேக்கியேல. இங்க 7வது குறிப்பில் இந்த எரேமியாவை துறவுலே உள்ள ஒரு கிணத்துல கொண்டு போய் உள்ள போடுறாங்க. அது போல அப்ப ஆதியாகமம் 37, 22, 23, 24 யோசேப்பை கொண்டு போய் ஒரு குழியில போடுறாங்க. 24 எரேமியா அந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24, 22, 23, 24 அவனை கொண்டு போய் ஒரு குழியில போடுறாங்க. அது தண்ணீர் இல்லாத இந்த பக்கம் எரேமியா, அந்த பக்கம் யோசேப். அவனிங்கள் இந்த 2 ஆழத்தை குறித்து நான் அங்கும் இங்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். தேவனுடைய அநாதி தீர்மான சித்தம் உங்களை நிறைவேறுகிற வரைக்கும் ஆழங்கள் நம்மை பிடித்து வைக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? யோசேப்பை கொண்டு எகிப்து முழுவதும் அவன் அந்த பெரிய ஒரு அதிகாரியை ஆக்கி அவன் அந்த பஞ்ச காலத்திலே அவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய நோக்கம், அநாடி திட்டம். அதுபோல எரேமியா பாபிலோன் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். அவன் இப்படியாக சிதேக்கியா காலத்திலும் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். அவன் தைரியமாக சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆழங்கள் நம்மளை பாதிக்காது. எந்த விதமான ஆழமா இருக்கட்டும், அல்ல தண்ணி இருக்குதோ, சேறு இருக்குதோ, கல் இருக்குதோ, அல்லது அது முரட்டுத்தனமா இருக்குதோ, குண்டும் குழியுமா இருக்குதோ,
ஆனால் அந்த ஆழத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கும். எரேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே எபித்லமேக்குன்னு அந்த ஒருத்தன் வந்து காப்பாத்துறான். கயிறு அந்த எபிமெலேக்கு வந்து அவனை வந்து துறவுல இருந்து தூக்கி விடுறான். இங்க இஸ்மவேல் இடத்துல விற்கப்பட்டு எகிப்துக்கு போறான். இதெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மான சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆழங்கள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் இவைகள் ஒன்று முன்னே அணுகாது. யோசியுங்கள். கர்த்தர் இந்த 7 ஆழங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஜீசஸ். ரத்தத்தால ஜெயம், ரத்தத்தால ஜெயம் கர்த்தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயமையா, இயேசுவின் ரத்தம் ஜெயம் கர்த்தாவே. க்ளோரி 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 க்ளோரி. ரத்தத்தால ஜெயம், ரத்தத்தால ஜெயம். பரிசுத்த ஆவியானவர் ஆழங்களை குறித்து நம்மளோடு பேசியிருக்கிறார். நம்மளோடு அவர் இடைப்பட்டுகிறார். ஒவ்வொரு விதமான ஆழங்கள் இருக்கிறது. யாரானாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு ஆழத்திலே ஒவ்வொரு கிருபையோடு தேவன் கர்த்தர் நம்மளோடு அவர் நடத்தி நம்மை பொறுமையாக கர்த்தர் அவர் நடத்துகிறார். ஆழத்தின் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடங்க காவலையே. எக்காலத்தோ நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலா பாதுகாப்போம், இக்காட்டில் இயேசுவை அடைக்கலம். பக்கபலா பாதுகாப்போம், இக்காட்டில் இயேசுவை அடைக்கலம். ஹல்லேலூயா. ஆழத்தில் இருந்து நாம் கூப்பிடுவோம். தாவீதோடு சென்ற ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறோம். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். ஆத்திரமாய் வந்து நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆழங்களை குறித்து தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் வித்தியாசப்பட்ட ஆழத்திலே இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய விடுதலையும் எங்களுக்கு வேண்டிய முழு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கட்டளையிடும். 7 விதமான ஆழங்களை குறித்து தியானித்தங்க தாவே. இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கெட்ட சுபாவங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் எங்களை மன்னியும் ஐயா. ரட்சிக்கப்பட்ட நாங்கள், ஞானஸ்நானம் எடுத்த நாங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்கள், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அந்த இருதயத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த துஷ்ட காரியங்கள் எங்களுக்குள்ளே இருந்து முற்றிலும் விலக்குவீராக. அம்பா, உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. வரைக்கு உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. இயேசுவே, ஆழங்களிலே நடக்க பண்ணினா நாங்கள் போகிற ஆழங்கள், விசுவாசிகள் போகிற ஆழங்கள், ஊழியக்காரிகள் போகிற ஆழங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களோடு கூட நடக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டு பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. Thank you very much.